நமசிவாயம். ஆக்டர்ஸ் விஜய், அஜித், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த தனுஷ், சிம்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பொதுவாக வந்து பார்த்தோம்னா செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து சப்கான்சியஸா அவங்க ஃபர்தரா வரக்கூடிய விஷயங்கள்ல எப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள், அவர்கள் எப்படி இதுவரைக்கும் நடந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பொலிட்டீஷியன்ஸ் தான் நம்ம சிஎம் அவர்கள், டெப்டி சிஎம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சிஎம் மேடம் ஜெயலலிதா அவங்க, இவங்களை பத்தி எல்லாமே நம்ம ஆல்ரெடி அவங்களோட சப்கான்சியஸ் இது எப்படி லெவல்ல அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்தார்கள் என்று யூடியூப் சேனல்ல கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. சின்னதா இப்போ வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஒரு 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். 22ஆம் தேதி 4ஆம் நம்பர்ல பிறந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களோட விஷயம் பார்த்தா, விஜய் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் எண் வருகிறது. அதே போல வந்து பார்த்தோம்னா டிவிகே அப்படிங்கிறது 1ஆம் நம்பர்லயே வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. டபுள் டி போடுறாங்க வெற்றிக்கு, டபுள் டி போட்டு அவங்க வந்து அதுவும் 1ஆம் நம்பர்லயே வச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஓவராலா வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஒரு ஆண்டு இருக்கும் அப்படின்னாலும், கூட இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்காதவர்களுடைய அந்த குழிபறிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எதிரிகளை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். மெயினா நான் சொல்றது, கூட இருக்கிறவங்களும் அவர் எதிர்பார்க்காத ஆட்களுமே அவருக்கு குழிபறிப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண்டாக இருக்கிறது. குறிப்பாக வந்து நம்ம சொல்லணும்னா அதிகப்படியாக எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே 2026 இருக்கும் விஜய்க்கு. நமசிவாயம்.